மக்களவை தேர்தல் வருவதை ஒட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி தற்பொழுது தொகுதிகளில் உடன்பாடு ஏற்பட்டு எந்தெந்த தொகுதிகள் என்பதை குறித்தான ஆலோசனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளது, அவர்கள் விருப்ப பட்டியலாக எந்தெந்த தொகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள், விவரங்கள். மக்களவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள சூழல்ல திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொகுதிகள் எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டு எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவது என்ற ஒரு பணிகளை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக மதிமுக இன்று காலை 11 மணிக்கு எந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது என்பதை அடையாளம் காண்பதற்கான பேச்சுவார்த்தை இன்று காலை 11 மணிக்கு நடைபெற உள்ள சூழல்ல காங்கிரஸ் கட்சி புதுவையில் ஒரு தொகுதியிலும் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றது. இந்த தொகுதிகள் எவை என்பதற்கான பேச்சுவார்த்தை இன்று மாலை அல்லது நாளைக்குள்ள இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி காங்கிரஸ் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் கடந்த முறை புதுச்சேரி மற்றும் தமிழகத்துல 10 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்து 2019 போட்டியிட்ட கன்னியாகுமரி, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, சிவகங்கை, விருதுநகர், கரூர் ஆகிய தொகுதிகளை காங்கிரசுக்கு மீண்டும் ஒதுக்க திமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் திருச்சி, ஆரணி, தேனி ஆகிய தொகுதிகளுக்கு பதிலாக வேறு தொகுதிகளை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் நிர்வாகிகளும் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக காங்கிரசுக்கு அந்த 4 தொகுதிகளுக்கு அந்த 3 தொகுதிகளுக்கு பதிலாக வேறு 4 தொகுதிகளில் ஏதேனும் 3 தேர்வு செய்யப்படும் அறிவித்துள்ளது. அவை கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, நெல்லை ஆகிய 4 தொகுதிகளில் 3 போட்டியிட திமுக தரப்புல காங்கிரசுக்கு வலியுறுத்தப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளைக்குள்ள இந்த தொகுதிகளில் அடையாளம் காண்பதற்கான பணிகள் முடிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுகவிற்கு இன்று காலை 11 மணிக்கு அந்த பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.